கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இஸ்லாத்து பெண்களுக்கு எதிரானது கிடையாது. பெண்களை சமமாக பாதிக்குது. பெண் கல்வி கரெக்டாக கொடுக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் அந்த மலலாம துப்பாக்கிக்காக சொல்கிறாங்க, துப்பாக்கி வச்சு சொல்கிறாங்க. இஸ்லாத்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குது, சமமாக மதிக்குது, சம கல்வி கொடுக்குதுங்கிறீங்க. அப்படியே அந்த மலலாவை துப்பாக்கிக்காக சொல்கிறாங்க. ஐயா என்ன கேட்குறாங்க, இஸ்லாம் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குங்கிறிய, கொடுக்கலையே. கொடுத்துருந்தா ஆப்கானிஸ்தானத்தில் மலாலான்னு ஒரு பிள்ளைய துப்பாக்கியை பள்ளிக்கூடத்துக்கு போனான்றதுக்காண்டி சுடுவாங்களா? அதை வச்சு பார்க்கும்போது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கல அப்படின்னு தெரியுதுங்கிறாங்க. நீங்கள் அதுக்கு போக தேவையில்லை. என்கிட்ட கேட்டாலே நானே தான் சொல்லுவேன், சம உரிமையெல்லாம் கொடுக்கல இஸ்லாம். சம உரிமை கொடுத்ததாக யாரும் சொல்ல முடியாது. இஸ்லாம் சில உரிமைகளை தேவையான உரிமைகளை கொடுக்கிறது. ஆணுக்கு தேவையான உரிமையை ஆணுக்கு, பெண்ணுக்கு தேவையான உரிமையை பெண்ணுக்கு கொடுக்கிறதே தவிர ரெண்டும் சமம் இப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. இஸ்லாம் மட்டும் இல்லை, உலகத்தில் யாருமே சொல்லலை. சும்மா மேடையில் சொல்லுவார்கள், அனைவரும் சமம், ஆணுக்கு பெண்ணுங்க சரிநிகர் என்று கான் அப்படின்னு சொல்லுவார்கள். சரிநிகராக செய்ய ஒத்துக்குவார்களா? எந்த குடும்பத்திலாவது எந்த சமூகத்திலாவது ரெண்டு பேரும் சம உரிமைன்னு சமமான பிரச்சனைகளை பேசுவார்களானா முடியவே முடியாது. பெண்ணுரிமை இயக்கங்களே சில வருடங்களுக்கு முன்னால் தமிழக அரசில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. பெண்களுக்கான பிரசவ கால விடுப்பை 3 மாதத்திலிருந்து 6 மாதமாக உயர்த்தி தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து தமிழ்நாட்டில் பெண்ணுரிமை அமைப்புகள் போராடினார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன், சம உரிமைனா என்ன? ஆம்பளைக்கு லீவு வேண்டாட்டி எனக்கும் லீவு வேண்டாம். அவன் வருஷத்துக்கு 364 நாளும் உழைப்பான்னா நானும் உழைப்பேன்னு சொன்னா சம உரிமையா? அவனுக்கு 1 வருஷம் வேலை வாங்கி, நான் கொஞ்சம் பலகீனமானவ, எனக்கு 6 மாதம் மட்டும் வேலை வாங்கினா இது சம உரிமையா? அவனை விட எனக்கு கொஞ்சம் கூடுதலாக உரிமை கொடுத்தானே அர்த்தம். இது என்ன சம உரிமைங்கிறேன்? சரி, ஒரு ஆடையில் சம உரிமை கொடுத்துருவாங்களா எல்லாரும்? ஆடையத்தான் இப்போ பெண்கள், இஸ்லாத்தினுடைய பெண்கள் ஆடையத்தான் எல்லாரும் விமர்சிக்கிறார்கள். பெண்ணுரிமை இயக்கங்களே திருச்சியில் ஒரு போராட்டம் நடத்தினார்கள். போராட்டத்தில் கையில் தார் சட்டி ஏந்தி கொண்டு இந்த ஆபாச போஸ்டர்களுக்கு பார்த்தீங்களா, ஆபாச போஸ்டர்களுக்கு தார் பூசும் போராட்டம். எதுக்கு தார் பூசினார்கள்? அந்த பொம்பளை 2 பீஸோட நிற்கிறா, அதனால நாங்கள் தார் பூசுறோம். பக்கத்தில் ஒரு ஆம்பளை அவன் சிங்கிள் பீஸோட இருந்தானே, அவனை கண்டுக்கல நீங்க. இவள் 2 பீஸோட இருந்தான்னு சொல்லிட்டு இவளுக்கு பூசி விட்டுட்டியே. நீங்க சம உரிமை கேட்கறாள், என்ன கேட்கணும்? அவன் மட்டும் என்ன டவுசரோட நிற்கிறான், நாங்களும் டவுசரோட நிற்போம். இதுல சம உரிமை? சமமா உரிமை கேட்ட அப்படித்தான், அவனை மாதிரி நான் அப்படின்னா அப்படித்தானே இருக்கணும். அப்படி கேட்க காணும். அவனுக்கு உரிய உரிமை வேற, எனக்கு உரிய உரிமை அப்படித்தான் பேசுகிறார்கள். அப்ப சம உரிமை என்பது நடைமுறையில் வார்த்தையில் சொல்லப்பட்டாலும் அது சமத்துவத்திற்கோ நடைமுறைக்கோ வராத ஒரு தத்துவம். அதனால இஸ்லாம் சம உரிமை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உரிமை தேவை. சில நேரங்களில் ஆணை விட பெண்ணுக்கு அதிக உரிமை தேவைப்படும், அங்கே அதிக உரிமை. சில நேரங்களில் பெண்ணை விட ஆணுக்கு அதிக உரிமை தேவைப்படும், அங்கே ஆணுக்கு உரிமை. உதாரணமா ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்க. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு கணவன் மனைவி. இந்த கணவன் மனைவி என்று வரும் பொழுது இங்க உரிமை அதிகம் யாருக்குன்னு கேட்டா, சில விஷயங்கள்ல கணவனுக்கு உரிமை அதிகம் மனைவியை விட. குறிப்பாக பொருளாதார விஷயத்தில், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வீட்டில் வருது. டிசைடிங் அத்தாரிட்டி யார்? முடிவெடுக்கிற அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? ஆணுடைய கையில் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கப்படி. ஏன் ஆணுடைய கையில்? இஸ்லாமிய சட்டப்படி குடும்பத்தின் பொருளாதாரத்தை திரட்டுகிறவன் ஒரு ஆண், குடும்பத்துக்கு பொருளாதாரத்தை செலவழிக்கிறவன் ஒரு ஆண். அப்போ அவனுக்கு தான் வழி தெரியும், அவன்கிட்ட தான் முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுக்கணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவன் அவன். நீங்க பேசாம முடிவெடுங்கன்னா, ஒரு கடையில் போய் சாமான் வாங்குறதுக்கு நிற்கிறோம். ஒரு ஃப்ரிட்ஜு 25,000 ரூபா, இன்னொரு ஃப்ரிட்ஜு 18,000 ரூபா. அம்மனி சொல்றாங்க 25,000 ரூபா ஃப்ரிட்ஜை எடுத்துருவோம்னு, இவன் சொல்றான் 18,000 ரூபா ஃப்ரிட்ஜை எடுத்துருவோம்னு. இப்போ கடைசியில் யார் சொல்றது ஃபைனல்? இஸ்லாமிய சட்டப்படி ஆம்பளை சொல்ற 18 தான் ஃபைனல். ஏன்? உங்களுக்கு நல்லா இருக்குன்னு வாங்கிருவியா, அவன் கடன் அடைக்கணுமே. உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் காலம்புறா கஷ்டப்பட்டு கடன் அடைக்கிற பொறுப்பில் அவங்கள இருக்கிறான். இப்போ வீட்டுக்கு சாமான் வாங்கணும், அதுக்கு எவ்வளவு செலவழிக்கணும், நீ முடிவெடுத்துக்க. அங்க முடிவை கேட்க முடிஞ்சா செய் வேற, ஆனா முடிவெடுக்கிற அதிகாரம், இறுதி அதிகாரம் யாரு கை ஓங்கணும் அப்படின்னா ஆம்பளை முடிவெடுத்தானா சரின்னு விட்டு போயிரு. இங்க ஆணை தூக்கி வச்சிருச்சா, ஆணுக்கு உரிமை கொடுத்துருச்சா, முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒரு மகன், மகனுடைய பார்வையில் ஒரு தந்தை ஒரு தாய். இப்பவும் அதே ஆம்பளை பொம்பளை தான் இருக்கிறாங்க, அதே கணவன் மனைவி தான். பிள்ளையின் பார்வையில் தாய் தந்தை 2 பேரா இருக்காங்களா? இப்போ பிள்ளை அதிகமாக யாருக்கு கடன் பட்டிருக்கிறான்?
யாருக்கு அதிகம் அவன் உறவு பாராட்ட வேண்டிய நெருக்கத்தில் இருக்கிறான்? ஒரு தாயா தந்தையா என்று கேட்டால் தந்தையை விட தாய்க்கு தான் முன்னுரிமை, உரிமை கூட. ஏன்? ஒரு தாய் அந்த குழந்தையின் உருவாக்கத்திலே பட்டிருக்கிற கஷ்டங்களை போல ஒரு தந்தை படவே இல்லை. குழந்தையின் உருவாக்கத்தில் கருவுல ஒரு துளி விந்தா உள்ள நுழைஞ்ச நேரத்தில் இருந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பொழுது அவள் பட்ட அவஸ்தைகள், நடக்க முடியாமல் ஓட முடியாமல் நடக்க முடியாமல் அவள் அனுபவித்த சிரமங்கள், குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது அவள் பட்ட கஷ்டங்கள், ஒவ்வொரு நாளும் குழந்தையை வளர்க்கிற பொழுது அவள் சந்தித்த சிரமங்கள் எல்லாத்தையும் பொம்பளை தானே சந்திச்சா? ஆம்பளை நம்ம என்னத்தை சந்திக்கிறோம்? நம்ம பெருசா என்னத்தை சந்திச்சிருவோம்? மைக்கை எடுத்துட்டு இருக்கலாம். நம்ம பெருசா என்னத்தை சந்திச்சிருவோம்? வெளியில இருந்து சம்பாதிச்சு பணத்தை கொடுக்கறதோட முடிஞ்சு போச்சு. ஆனா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சோறு ஊட்ட முடியும். நான் கேட்கிறேன், ஒரு 6 மாச பிள்ளைக்கு 2 நாளைக்கு அந்த பிள்ளைய பெற்றெடுத்த தகப்பனால சந்தோஷமா சாப்பாடு ஊட்டிட முடியுமா? 1 வயசு பையனுக்கு 2 வயசு பையனுக்கு ஒரு 2 நாளைக்கு நீங்க பொறுப்பேற்றுக்குங்க பார்க்கலாம். ஆனா அது எவ்வளவு பெரிய சிரமம். அவனை உட்கார்ந்து திம்மானா சுத்திக்கிட்டே இருப்பான். இவன் பின்னாடியே சுத்துவான். அம்மாக்காரி அப்பன் சுத்துவானா? சுத்த முடியுமா நம்மளால? ஒரு உருண்டையை வாயில போடுறதுக்காக வேண்டி கிளியப்பாரு, குரங்கப்பாரு, மானப்பாரு, மயிலப்பாரு, இருக்கிற கம்பியப்பாரு திரும்ப திரும்ப நிலாவை காட்டி ஆம் அங்க பாரு நிலா டபக்குன்னு வாயில போடுவான். இந்த மெத்தேடு, இந்த நுட்பம், இந்த பொறுமை ஆணுக்கு இருக்கிறதா? நம்மளால முடியாது. உட்கார்ந்து சாப்பிட்றா, உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க, ஓங்கி உச்சந்தல ஓங்கி 2 அரை திங்கவே மாட்டான், படுத்து தூங்கிடுவான். முடியுமா நம்மளால? பிள்ளைய மேய்க்க முடியுமா? புள்ள மழை ஜலம் கழிச்சா சுத்தப்படுத்துறமே, அதுல நம்முடைய பங்கு பெண்ணுடைய பங்கு என்ன? நமக்கு எவ்வளவு அசூசையா தெரிகிறது, அவளுக்கு தெரியாதா? ஆனால் அவள் அதில் இன்பத்தோடு அதை சகித்துக் கொள்கிறாளே. இப்ப இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களில் ஒரு தந்தையை விட தாய் தான் மகனுடைய வளர்ப்பில் அதிகம் பங்களித்திருக்கிறாள். அப்ப தியாகம் செஞ்சவனுக்கு தான் உரிமை அதிகம். மார்க்கம் சொல்லுகிறது. நபிகள் நாயகத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, இந்த உலகத்தில் நான் அதிகம் யாரிடத்திலே நெருக்கமாக நட்பு பாராட்டி உறவு பாராட்டுவதற்கு தகுதியான முதல் மனிதர் யார்? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தாய். உடனே அடுத்து கேட்கிறார், சரி அதற்கு அடுத்து யார்? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தாய். அதற்கு அடுத்து கேட்கிறார்கள், சரி அதுக்கு அடுத்து யார்? அதுக்கும் அதே பதில், உன்னுடைய தாய். 4வது கேட்கிறார், அதுக்கு அடுத்து யாரு? உன்னுடைய தந்தை. தாய்க்கு அடுத்த ஸ்தானத்தில் யாரையுமே வைக்கல இஸ்லாம். 4வது ஸ்தானத்தில் தான் தந்தை வருகிறார். அப்போ ஒரு மகனுடைய பார்வையில் தாய்க்கு உயர்ந்த இடம், தந்தைக்கு குறைந்த இடம், தாழ்ந்த இடம். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையுமே யாருக்கு எந்த நேரத்தில் எந்த உரிமை தேவை, அங்க நீ இப்படி இங்க நீ இப்படி, இப்படிதான் இஸ்லாம் சொல்லுமே தவிர 2 பேரையும் சமம் என்று இஸ்லாம் சொல்லுவதில்லை. சில பேர் அப்படி சொன்னாலும் கூட அவங்க விவரம் தெரியாம இஸ்லாமிய சட்டங்களுடைய புரிதல் இல்லாமல் சொல்லுவதாகத்தான் அர்த்தமாகும். ஒண்ணு. அடுத்த ஐயாவுடைய முக்கியமான கேள்வி என்னன்னா, மலாலாவை ஏன் துப்பாக்கியால சுட்டாங்க? அந்த உரிமை இஸ்லாம் கொடுக்கலையானா கொடுத்துருக்கிறது. எந்த உரிமையை? கல்வி கற்கிற உரிமை. அவ பள்ளிக்கூடத்துக்கு போனா அது பிடிக்கல, அதனால தான் துப்பாக்கியால சுட்டாங்கலாம் பத்திரிகையில செய்தி வந்தது, நம்மளும் அதை பார்த்தோம். அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இஸ்லாம் பொறுப்பாகாது. இஸ்லாம் கொடுத்திருக்கிற உரிமையை யாரோ ஒரு 2 முஸ்லீம் மீறி விட்ட காரணத்தினால் அது இஸ்லாம் அதற்கு தலையில தூக்கி சுமக்குமா? இன்னைக்கு கூட முஸ்லீம்கள் ஆரம்பத்திலே சொன்ன சில முஸ்லீம்கள் தீவிரவாதத்தை செஞ்சிடறாங்க, அதுக்காண்டி இஸ்லாம் தீவிரவாதமா இருக்குமா? இஸ்லாம் தீவிரவாதத்தை அடியோடு வெறுக்கிறது, எதிர்க்கிறது, அதை கண்டிக்கிறது, அதை செய்கிறவன் முஸ்லீம் இல்லை என்கிற அளவிற்கு வன்மையாக கண்டிக்கிறது. இஸ்லாம் பெண்களுக்கு கல்வி கற்கிற உரிமையை தந்திருக்கிறது, இஸ்லாம் மறுக்கல. அதை புரிஞ்சுக்கிட்டவன் சில ஊர்கள் நடைமுறைப்படுத்துற சில பேர் விவரம் கட்டவனாயிருப்பான், அல்லது அவனுடைய சமூக சூழ்நிலைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வரும் என்பதற்காக வேண்டி அந்த சட்டத்தில் அவன் திருத்தம் கொண்டு வந்திருப்பான், அவனா மாற்றி செஞ்சிருப்பான். அதை நீங்கள் இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு குழப்பிக்கொள்ள தேவை கிடையாது. அந்த மாதிரி தான் ஆப்கானிஸ்தானத்தில் இது இன்னும் எத்தனையோ எல்லாமோ செய்யறாங்களே, தற்கொலை படை தாக்குதல் நடத்துகிறார்கள். அதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதா? ஒருத்தன் மனுஷன் உடம்புல வெடிகுண்டை கட்டிக்கிட்டு எதிரிகளுடைய கூட்டத்தில் போய் விழுந்து செத்துறான். இஸ்லாம் இதை வன்மையா கண்டிக்கிறது. இப்படி செத்தவன் அவன் மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்திற்கு பக்கம் வரவே மாட்டான் என்கிறது குர்ஆன். யாரு செய்யறா? முஸ்லிம்ன்ற பேரை வச்சுக்கிட்டு தான் செய்யறாங்க. அதுக்காண்டி இஸ்லாம் தற்கொலை செய்ய சொல்லிவிட்டது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் சில இடங்கள்ல சில விவரம் புரியாமல் சில காரியங்களை ஆற்றுகிறார்கள். இஸ்லாமுக்கு பொறுப்பாகாது. இஸ்லாம் பெண்களுடைய கல்வியை வரவேற்றிருக்கிறது, அவர்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுத்திருக்கிறது.